ஓம் ஹரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஆனி மாதத்திற்கான ராசி பலன். முதல் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஆனி மாதம் 1ஆம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். செவ்வாய் பகவான் மேச ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களும் மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கேது பகவான் கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் ஆட்சி வல்லத்தோடு கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராகு பகவான் மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஆனி மாதம் 12ஆம் தேதி மிதுன ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆனி மாதம் 23ஆம் தேதி மிதுன ராசியில் இருக்கின்ற சுக்கிர பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆனி மாதம் 27ஆம் தேதி மேச ராசியில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். ஒருவருடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ரிஷப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் அளவக்கூடிய மாதமாகவே இந்த ஆனி மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் மாதத்தினுடைய தொடக்கத்திலே ராசிநாதன் ஆட்சி வல்லத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. பண வரவுகள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை விரயஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலே ஆட்சி வளத்தோடு இருந்து பார்வையிடுவதால் இளைய சகோதரிகள் மூலம் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் உங்களுக்குள் மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு சில நேரங்களில் சிறு குறு பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. தாயினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. தாயாருக்காக சிலர் மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஒன்றுக்கு பல முறை யோசித்து வாங்குவதே மிகவும் நல்லது. குடும்ப உறுப்பினருடன் கலந்து ஆலோசனை பெற்று வாங்குவதே மிகவும் சிறப்பாக இருக்கும். உறவினருடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. இல்லையில் அவர்களுடன் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவிகள் படிப்பிலே கூடுதல் முயற்சி எடுப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். புத்திரஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் சிலருக்கு கிடைக்கும். சிலர் புத்திரர்களுக்கு சுபகாரியங்கள் செய்வீர்கள். காதுகுத்து, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்கள் கூடுதலான வருவாயை பெறுவார்கள். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குருமார்கள், சாது, சந்நியாசிகளை சிலர் சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும். சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாதம் அவர் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் தைரிய வீரிய ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்ய இருப்பதாலும் ருணரோக சத்துருஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும்
கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான சூழல் ஏற்படும். எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் சிலருக்கு அகலும். களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். களத்திரஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவானும் பார்வையிடுகிறார். சனி பகவானுடைய பார்வையும் விழுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். கருத்து வேறுபாடு காரணமாகவும் வேலை விஷயமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் மூலமாக அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கூட்டுத் தொழில் கூடுதலான முதலீடு செய்வதற்கு இது உகந்த காலமாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி ராசியிலே அமர்ந்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகளெல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உழைக்காத பணம் உங்களை தேடி வர காத்து கொண்டிருக்கும். குயில், இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களையும் இல்லை. பாக்கியஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். குருவுடைய பார்வை பாக்கியஸ்தானத்திலே விழுவதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். சிலர் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு கூடி வரும். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியர்களின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுடைய தொழிலிலே அபரிமிதமான லாபத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். ஆனால் மூத்த சகோதர சகோதரிகளுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. விரயஸ்தானத்திலே விரயஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருப்பதால் வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டின் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டு. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருள் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் இஸ்ராமன். நன்றி, வணக்கம்.